Hello all, welcome to the course Energy Engineering. Today's topic is classification of wind turbine. So classification of wind turbine la first classification is based on the axis of rotation. It is classified into horizontal axis and vertical axis, and second according to the size na it is about power output. Inga power kana spelling la or e miss ஆயிருக்கு, இங்க பறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். So power output la small scale, medium scale and large scale. Small scale அப்படின்னா if the power output is less than 2 kilowatt, medium scale அப்படின்னா it is between 2 to 100 kilowatt and large scale னா greater than 100 kilowatt. இது வந்து large scale wind turbine அப்படின்னு சொல்லுவாங்க. And next is type of output power. என்ன type of output power வருது அப்படிங்கிற பொறுத்து DC output அல்ல AC output ஆன ரெண்டு type of classify பண்றாங்க. And based upon the rotational speed we have constant speed with variable pitch blades, and second nearly constant with fixed pitch blades, and third variable speed with fixed pitch blades. அப்படின்னு மூணு different types of classification இருக்கு. And finally based on how the utilization of output is made, அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை, அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. So first is battery storage, and second is direct connection to an electromagnetic converter, and third is other forms of storage, and fourth is interconnection with conventional electric utility grids. இந்த மாதிரி ஒரு 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இதிலே ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பட் அந்த ஃபார்மில் வந்து யூ கேன் ஒன்லி ஆன்சர், அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தா மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். அண்ட் ஆப்வியஸ்லி கொஸ்டின்ஸ் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்படிங்கிறதால வீடியோ கொஞ்சம் ப்ராப்பராக வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு சின்ன பிரேக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டு இருக்காமல் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சைடில் போய் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வரதுனால ஒரு சின்ன பிரேக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இதில் நான் கொடுத்துருக்குறேன். மேபி இது ஒரு ட்ரையல் தான், எப்படி வருதுன்ட்டு நம்ம இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கிளாசிஃபை விண்ட் டர்பைன் பேஸ்ட் ஆன் த அவுட்புட் பவர். இதுக்கான ஆன்சர் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ராட்லி கிளாசிஃபைட் 2 டைப்ஸ். நம்ம நார்மலாக இவ்வளோ கிளாசிஃபிகேஷன் பார்த்தாலும் ஜென்ரலாக எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் ஆக்சிஸ், இன்னொன்று வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஹரிசாண்டல் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ் ரெண்டுமே பேஸ்ட் அப்பான் the axis of rotation. So first is horizontal axis. The horizontal wind turbine is a turbine in which the axis of rotor's rotation is parallel to the wind stream and ground. So wind stream வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இதிலே தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ the rotation is parallel to the direction of the wind as well as parallel to the ground. Ground இங்கே இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து parallel. That is what horizontal axis wind turbine is. There are 2 kinds of horizontal axis wind turbine. One is upwind wind turbine and second is downwind wind turbine. A HAWT na horizontal axis wind turbine works when the wind passes over both the surface of the aerofoil shaped blade but passes more rapidly on the upper side of the blade, thus creating a low pressure area above the aerofoil. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், aerofoil செக்ஷனில் மேல் பக்கம் அதிகமான ஃப்ளோ இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும், கீழே வந்து ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதனால் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால இந்த பிளேட் மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் சரியாக பார்க்கல அப்படின்னா ஐ வில் ப்ரொவைட் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. த டிஃபரன்ஸ் இன் த ப்ரெஷர்ஸ் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேசஸ் ரிசல்ட் இன் ஏரோடைனமிக் லிஃப்ட். அண்ட் அப்விண்ட் டர்பைன் அப்படின்னா விண்ட் வந்து இட் வில் டைரக்ட்லி flow over the face of the turbine. The upwind turbine is a turbine in which the rotor faces the wind. இதுதான் வந்து upwind turbine. நீங்கள் இது வந்து ரோட்டார், wind வந்து அதே டைரக்ஷன் வந்து ஃப்ளோ ஆகும். மெஜாரிட்டி ஆஃப் த wind turbines have this design. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா டர்பைனுமே இந்த டிசைன் தான் இருக்கும். அட்வான்டேஜ்னு பார்த்தா இட் அவாய்ட்ஸ் த wind shade behind the tower, and டிஸ்அட்வான்டேஜுங்கும் போது ரோட்டார் வந்து இந்த பிளேட்ஸ் should be inflexible, அப்படின்னா ரிஜிடாக இருக்கணும். அண்ட் தேர் ஷுட் பி சம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டவர் அண்ட் த பிளேட், ரெண்டும் ஒட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீட்ஸ் யா மெக்கானிசம் டு கீப் த ரோட்டார் ஃபேஸிங் த விண்ட். யா மெக்கானிசம் அப்படின்னாலும் அகைன் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா சேம் வீடியோலேயே உங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் வந்துடும். ஸோ யா மெக்கானிசம்னு என்ன நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டவுன்விண்ட் டர்பைன். ரோட்டார் இஸ் இன் த டவுன்விண்ட் சைட் ஆஃப் த டவர். அதாவது இந்த பக்கம் இருந்து ஏர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், வேறஸ் பிளேடு வந்து இங்கே இருக்கும். ப்ரீவியஸ் கேஸில் பிளேடில் டைரெக்டாக போடும், பட் இங்கே அப்படி இல்லை, இந்த மாதிரி கிராஸ் ஆகி வெளியில் போகும். ஸோ திஸ் டசன்ட் ரெக்வயர் எனி யா மெக்கானிசம்.
and rotor can be made flexible. Drawback ன்னு பார்த்தா fluctuation in the wind power due to the rotor passing through the windshield of the tower. இங்க வந்து wind power வந்து will have some fluctuation. And second question, differentiate between downwind and upwind turbine. Next is horizontal axis wind turbine. இது இன்னும் கொஞ்சம் broader classify பண்ணோம் அப்படின்னா downwind upwind தவிர single blade, double blades, 3 blade, 4 blade and multi blade அப்படின்னு நம்ம வந்து classify பண்ணலாம். ஸோ சிங்கிள் பிளேட் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை, ஒரு பிளேட் இருக்கும். டபுள் பிளேட் இட் வில் ஹேவ் 2 blades, 3 பிளேடில் 3 பிளேட் இருக்கும். அண்ட் 4 blade அண்ட் ஃபைனலாக மல்டி பிளேட். நெக்ஸ்ட் இஸ் வெர்டிக்கல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன். இது வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க, தெரில, நான் பிறந்து 20-30 வருஷம் தான் ஆகுது. ரோட்டார் ஆஃப் VAWT rotates vertically around its axis. Though it is not as efficient as HAWT, it does offer benefits in low wind situation, whereas HAWT requires somewhat higher wind when compared to VAWT. It tends to be easier and safer to build, and it can be mounted close to the ground and handle turbulence better than HAWT. Maximum efficiency is limited to 30%. So it is operated for private purpose only. நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடாக பண்ணாமல் ப்ரைவேட்டாக இருக்கா தேவைன்னா வச்சுப்பாங்க, வீட்டில் வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு யூ கேன் கோ ஃபார் வெர்டிக்கல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன். And there are 3 types of or examples of vertical axis wind turbine. One is Darius turbine, and second is Giromel turbine, and third is Savonius turbine. First, Darius turbine, composed of a vertical rotor and several vertically oriented blades. ஒரு சென்டரில் ஒரு ரோட்டார் ஒன்று இருக்கும், அதை சுற்றி வந்து vertically oriented blades வச்சுருப்பாங்க. A small powered motor is required to start its rotation. இது வந்து டைரெக்டாக காற்று படிச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது, நம்ம தான் அதுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்கணும். எப்படி பைக்லலாம் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கோ அதே போல் இங்கேயும் நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் இனிஷியலாக ஒரு சின்ன ரெவல்யூஷனுக்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் அது கன்டினியூஸாக ரொட்டேட் ஆகும். when it already has enough speed, the wind passing through the aerofoils generate torque, and thus the rotor is driven around by the wind. இனிஷியலாக நம்ம மோட்டார் மூலியமாக ரன் பண்ண வைக்கிறோம், அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் வந்ததுக்கப்புறம் ஏர் அதில் ஃப்ளோ ஆகும்போது அது கன்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்க வேணாம். The Darius turbine is then powered by the lift forces produced by airfoils. The blades allow the turbine to reach speed that is higher than the actual speed of the wind. Thus, it makes them suitable to electricity generation when there is a turbulent wind. Normally, windோட ஸ்பீடை விட இதோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. That is because of the airfoil design. இந்த டிசைன் இருக்கிறதால நமக்கு ஆப்வியஸ்லி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதனால ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. And one more representation of Darius turbine. It is the most famous vertical axis turbine. Vertical axis turbine நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தா இந்த டைப் ஆஃப் டர்பைன் தான் இருக்கும். It is characterized by C-shaped rotor. இதை பார்க்கும்போது ஒரு எக் பீட்டர் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். பெரிய சைஸில் ஒரு எக் பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். It is normally built with 2 or 3 blades. And next is question number 3, write about Darius turbine. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க. And Giromel turbine. The Giromel turbine is a special type of Darius wind turbine, and the only difference is that it uses 2 to 3 straight blades individually attached to the vertical axis. Previous case la C-shaped curved blades irundhuchu, but inga vandu they will be using straight blades, straight ana blades use பண்ணுவாங்க. அந்த ஒன்று தான் வந்து difference. You can see some straight blades over here. It is also applicable to use helical blades attached around the vertical axis to minimize the pulsating torque. Torque pulsation, torque அப்படின்னா இழு விசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃப்ளக்சுவேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக you can also have helical blades. And this is also a representation of Giromel turbine. இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க வெர்டிக்கலாக. Next is Savonius turbine. This is a drag typed device. இங்கே வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ் இல்லை, ட்ராக் ஃபோர்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேசஸ் எல்லாமே லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து ப்ரைமரி ஃபேக்டராக இருந்துச்சு, ட்ராக் ஃபோர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இங்கே வந்து ட்ராக் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த ஆப்ரேஷன் ஆஃப் த டர்பைன். ஸோ யூ கேன் see some scoops. இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்கு கடையில் போனீங்கன்னா ஸ்கூப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூப் இருக்கும். யூ கேன் see here. இது ஃபுல்லாக வந்து ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும். யூ கேன் see டாப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ் ஷேப் தெரியும். This differential drag is now what causes the Savonius
turbine to spin. இது உள்ள ஏர் படும்போது என்ன ஆகும்னா இது அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே ஸ்கூப் பண்ணி கொண்டு போகுதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கூப்பிங் ஐஸ்கிரீம், இங்கே ஐஸ்கிரீம் வந்து அந்த ஸ்பூனை ஸ்கூப் பண்ணுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து விண்டு ஃப்ளோ ஆகும்போது இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். Because they are drag type devices, this kind of turbine extract much less than the wind power extracted by the previous types of turbines. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இது வந்து ஃபுல்லாகவே ட்ராக் டைப்பாக இருக்கிறதால இதில் வந்து எனர்ஜி நம்ம ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் யூ கேன் வியூ an S shape at the top. This drag type VAWT turns relatively slowly but yields a high torque. இது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும், ஆனால் டார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார் இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது, ஒரு ரேஸ் கார் இருக்குது வித் சேம் பவர் அவுட்புட். அதே போல் ஒரு லாரி இருக்குது வித் சேம் பவர் அவுட்புட். ரெண்டில் எது ஸ்பீடாக போகும்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் கார் தான் போகும். என்னமோ பவர் அவுட்புட் ரெண்டுலேயும் சேமாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் கார் தான் வந்து ஸ்பீடாக போகும். இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கும், டார்க் கம்மியாக இருக்கும். வேறஸ் இன் கேஸ் ஆஃப் லாரிஸ் ஸ்பீடு கம்மியாக இருக்கும், டார்க் அதிகமாக இருக்கும். டார்க்னா நம்ம எவ்வளோ நாள் லோடு கொடுத்து ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ரெயின்ஸ் இருக்குன்னா ட்ரெயினில் வந்து ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டார்க் அதிகம், எவ்வளோ வேறுனாலும் ஏறி போயிட்டே இருக்கலாம். ஸோ டார்க் இஸ் சம்திங் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் புல்லிங் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதனால் இதுக்கு எந்தெந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கிரைண்டிங் கிரெயின்ஸ், பம்பிங் வாட்டர், இந்த மாதிரி எங்கெல்லாம் டார்க் அதிகமாக தேவைப்படுதோ, ஸ்பீடு தேவைப்படாமல் டார்க் தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் நம்ம இந்த டைப் ஆஃப் டர்பைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதோட ரெப்ரசன்டேஷன் இமேஜ். யூ கேன் see some S type of image here. And question number 4, when there is a turbulent wind, which turbine is suitable for electricity generation? And the next type of turbine is flapping panel wind turbine. இந்த 3 டர்பைனை தவிர இன்னொரு டைப் என்னன்னா flapping panel wind turbine. So here இந்த பக்கம் எப்படின்னா இதில் வந்து wind can travel or wind can come in any direction. எந்த டைரக்ஷன்லேருந்து வந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இந்த பேனல்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இமேஜ்லனா ஒரு டைரக்ஷன்லேருந்து இருக்கும், பட் இட் கேன் கம் இன் எனி டைரக்ஷன். விண்ட் கேன் கம் இன் எனி டைரக்ஷன் அண்ட் திஸ் பேனல் வில் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங். அண்ட் விச் டர்பைன் இஸ் drag type turbine, which is question number 5. And we have some advantages and disadvantages. இதில் நான் ரொம்ப கம்மியான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது போக நிறைய இருக்குது. I advise you to refer some standard textbooks for learning the advantages and disadvantages of vertical axis and horizontal axis wind turbine. Advantage in பார்த்தா vertical axisல can place generator in ground. horizontal axisல பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து மேலே இருக்கும், ஒரு 50 மீட்டருக்கு மேலே இருக்கும். நம்ம அங்கே போய் அதில் எது ரிப்பேர்னா பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பட் vertical axisல ஜென்ரேட்டர் கீழே வச்சுருப்பாங்க. அண்ட் செகண்ட், vertical axisல we don't need any yaw mechanism. மெக்கானிசம் தேவைப்படாது. விண்டு எந்த பக்கம் டைரக்ஷன் போனாலும் நம்ம அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெர்டிக்கல் ஆக்சிஸ் அதுவாகவே மேனேஜ் பண்ணிக்கும். பட் ஹரிசாண்டல் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், ஹையர் விண்ட் ஸ்பீட், கிரேட் எஃபிஷியன்சி கொடுக்கும். அண்ட் கம்பேரிங் வெர்டிக்கல் ஆக்சிஸ், எஃபிஷியன்சி இன் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன் வில் பி வெரி ஹை. அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னா லோவர் விண்ட் ஸ்பீட் அட் கிரவுண்ட் லெவல். நம்ம இது வந்து கிரவுண்ட் லெவலில் தான் வைக்க முடியும். அப்படி வைக்கும்போது கிரவுண்ட் லெவலில் ஸ்பீட் ஆஃப் விண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்பீட் ஆஃப் விண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அதோட கைனடிக் எனர்ஜி கம்மி. கைனடிக் எனர்ஜி கம்மினா அதுலேருந்து எடுக்கக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜியும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லெஸ் எஃபிஷியன்ட், ரெக்வயர்ஸ் எ புஷ். நம்ம இதை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும், ஏதாவது ஒரு மெக்கானிசம் மூலியமாக அதை நம்ம புஷ் பண்ணால் மட்டும்தான் அது ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் சொன்ன மாதிரியே டிஸ்அட்வான்டேஜஸ் இன் ஹரிசாண்டல் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டு ஆக்சஸ் த ஜென்ரேட்டர் ஃபார் ரிப்பேர்ஸ். மேலே இருக்கும், நம்ம மேலே ஏறி போய் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஃபைனல் கொஸ்டின் நம்பர் 6, which wind turbine has egg beater appearance? And this is all about today's content. மேபி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இந்த வீடியோ, இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபார்மில் கடைசியில் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன். யூஸ்வலாக எனி கமெண்ட் அபவுட் த வீடியோன்ட்டு சில பேர் டாட் வைப்பீங்க, சில பேர் நில்லுன்னு சொல்லுவீங்க, சில பேர் குட்னு சொல்லுவீங்க. மோஸ்ட் ஆஃப் யூ ஹேவ் அப்ரிஷியேட்டட் மீ. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இந்த வீடியோவில் நிறைய டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம், எஸ்பெஷலி ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வில் ஃபோக்கஸ் ஆன் டிசைன் கன்சிடரேஷன் ஆஃப் விண்ட் மில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபில் த ஃபார்ம் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ.